Morning students, today we are going to continue our chapter 14 in 12th computer science, that is implementing C++ programs in Python. Previous 3 classes are பார்த்துட்டிருக்கோம் எப்படி ஒரு C++ program Python மூலமா G++ compilerல run பண்றது அப்படிங்கறத பார்த்துட்டிருக்கோம். Normal C++ program எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி எழுதிக்கிறது தான். But Python program will be something different. அதுக்காக நம்ம 3 modules import பண்ணோம் Pythonல. 3 modules are system module, OS module and get-opt module. So இந்த 3 module யூஸ் பண்ணி எப்படி ஒரு C++ program run பண்றதுக்கான Python program எழுதலாம்ங்கறத previous classes பார்த்தோம். So அந்த execute பண்ணும்போது how Python handle error அப்படிங்கறத பார்த்தோம். And definition function யூஸ் பண்ண ஒரு program பார்த்தோம். And then array யூஸ் பண்ண ஒரு program பார்த்தோம். In today's class we are going to see C++ program to implement multi-level inheritance. Inheritance பத்தி நாம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா? ஒரு பேஸ் கிளாஸ்ல இருந்து டெரைவ் பண்ணி வரது inheritance அப்படின்னு சொல்லுவோம். இது multi-level inheritance. இது பேஸ் கிளாஸ், இது ஒரு derived கிளாஸ், இது இந்த derived கிளாஸ்ல இருந்து இன்னொரு derived கிளாஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் multi-level inheritance அப்படின்னு பார்க்குறோம். பேஸ் கிளாஸ் நேம் vehicle, அதில் வெஹிக்கல்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, அதில் சி அவுட் திஸ் இஸ் அ வெஹிக்கல் அப்படின்னு ஒரு டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ் 3 வீலர்னு எழுதுகிறோம். அதை எதுலேருந்து டெரைவ் பண்ணுறோம்? வெஹிக்கல் அப்படிங்கிற கிளாஸ்லேருந்து டெரைவ் பண்ணுறோம். இந்த 3 வீலரோட கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, சி அவுட்டில் ஆப்ஜெக்ட்ஸ் வித் 3 வீல்ஸ் ஆர் கால்ட் அஸ் வெஹிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அனதர் கிளாஸ் ஆட்டோ, இது எங்கேருந்து டெரைவ் ஆகுது? 3 வீலர்லேருந்து டெரைவ் பண்ணுறோம். இந்த ஆட்டோவோட கன்ஸ்ட்ரக்டர் என்ன சொல்றோம்? ஆட்டோ ஹேஸ் 3 வீல்ஸ் அப்படின்னு சொல்றோம். மெயின் ஃபங்க்ஷன் வந்தாச்சு. ஒரு கடைசியா யூஸ் பண்ண கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், ஆட்டோ ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகுங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இன் கேஸ் ஆஃப் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகும், அடுத்த பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகும், அண்ட் ஃபைனலாக தான் கரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகும். ஸோ நம்ம டிரைவ்டு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் கரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆச்சுன்னா திஸ் இஸ் எ வெஹிக்கல்னு டிஸ்பிளே ஆகும். அடுத்த பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆச்சுன்னா ஆப்ஜெக்ட்ஸ் வித் 3 வீல்ஸ் ஆர் கால்ட் அஸ் வெஹிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் கரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் ஆகும்போது ஆப்ஜெக்ட்ஸ் ஹேஸ் 3 வீல்ஸ். இந்த ஆர்டர்ல 3 ஸ்டேட்மெண்ட்டும் டிஸ்பிளே ஆகும். திஸ் இஸ் ஹவ் வி கேன் இம்ப்ளிமெண்ட் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பைத்தன் ப்ரோக்ராம் எல்லா C++ ப்ரோக்ராமுக்குமே சேம் தான். டு எக்ஸிக்யூட் எ C++ ப்ரோக்ராம் பைத்தன் ப்ரோக்ராம் இஸ் காமன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் தென் அதோட அவுட்புட் பாருங்க, திஸ் இஸ் அ வெஹிக்கிள், ஆப்ஜெக்ட்ஸ் வித் 3 வீல்ஸ் ஆர் வெஹிக்கிள்ஸ், ஆட்டோ ஹேஸ் 3 வீல்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த ப்ரோக்ராம் நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். Inside my Python folder and inside the CPP files I have a inheritance program, C++ inheritance program. ஸோ நம்ம புக்கில் பார்த்ததே தான் இதில் எழுதியிருக்கோம். ஒரு பேஸ் கிளாஸ், ஒரு டெரைவ்டு கிளாஸ், இன்னொரு டெரைவ்டு கிளாஸ், மெயின் ஃபங்க்ஷனில் டெரைவ்டு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். சரியா? ஸோ இதை நம்ம எப்படி ரன் பண்ணணும்னு நமக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் we have to open the G++ run terminal. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம பைத்தன் ஃபோல்டர் எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம போயிடணும். இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல என்ன சின்டாக்ஸ் கொடுக்கணும்னா பைத்தன் அப்படின்னு கொடுத்துட்டு, அண்ட் நம்மளோட பைத்தன் இங்கே இருக்கு ப்ரோக்ராம் எழுதுறது C:, பைத்தன் அப்படிங்கிற ஃபோல்டரில் பைத்தன் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள pali.py அப்படிங்கிறதுல தான் நான் எழுதியிருக்கோம் இல்லையா, அதை இன்புட் மோட்னு இன்புட் ப்ரோக்ராம் சொல்ல போகிறோம். எந்த ஃபைல் இன்புட் எடுத்தோம்னா C:, பைத்தன் ஃபோல்டரில் cpp files அப்படிங்கிற ஃபோல்டரில் inheritance அப்படிங்கிற ப்ரோக்ராமை ரன் பண்ணிக்காமி அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ ப்ரோக்ராம் கம்பைல் ஆகிட்டு இருக்கு. வெயிட் ஃபார் த அவுட்புட். இது ஏன் டிஸ்பிளே ஆகுதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பைத்தன் ப்ரோக்ராமில் நம்ம எழுதியிருந்தோம் இல்லையா, இந்த கெட் ஆப்ட் மாடியூலில் என்ன வாங்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. see the output, this is a vehicle, objects with 3 wheels or vehicles, auto has 3 wheels. ஸோ எந்த ஒரு C++ ப்ரோக்ராமாக இருந்தாலும் பைத்தன் ப்ரோக்ராம் காமன் ப்ரோக்ராம் தான். we can implement the Python programs. Okay. By this the lesson gets over and we are going to see the hands-on experience today. So hands-on experience la parunga, write a C++ program to create a class, or class and another class create panna solranga, third or class create panna solranga, fourth or class create panni indha idella execute panna solranga. Let us see one by one. ஸோ உங்களோட புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் பேஜ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் அ C++ ப்ரோக்ராம் டு கிரியேட் அ கிளாஸ் ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கிளாஸ் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கணும். கிளாஸோட நேம் என்னவா இருக்கு, ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கு. ஸ்டூடெண்ட்ல ப்ரொடெக்டட் மெம்பரா ஒரு இன்ட் ஆர் நம்பர்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். பப்ளிக் மெம்பரா 2 ஃபங்க்ஷன், ரீட் நம்பர்னு ஒரு ஃபங்க்ஷன், ரைட் நம்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ரீட் நம்பரோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கணும், டு அக்செப்ட் த ரோல் நம்பர் அண்ட் அசைன் டு ஆர் நம்பர். ரோல் நம்பரை வாங்கி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதா இருக்கணும். ரைட் ஃபங்க்ஷனோடது என்னது, அதை டிஸ்பிளே பண்ணுறதா இருக்கணும். இது எந்த கிளாஸ், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸ். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கிளாஸ் டெஸ்ட், அடுத்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். டெஸ்ட்டுன்னு எதுலேருந்து டெரைவ் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸ்லேருந்து டெரைவ் பண்ணுறோம் இன் பப்ளிக் விசிபிலிட்டி மோடில். அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னா, ப்ரொடெக்டடாக 2 மார்க் 1 மார்க் 2 ஒரு ஃப்ளோட்டில் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அண்ட் பப்ளிக்கில் என்ன பண்ணுறோம்னா, ரீட் மார்க்னு ஒரு ஃபங்க்ஷன், ரைட் மார்க்னு ஒரு ஃபங்க்ஷன். இதுவும் அதே தான். ரீட் மார்க் என்ன பண்ணணும், 2 மார்க் அக்செப்ட் பண்ணிக்கணும். ரைட் மார்க் வாங்கின மார்க்கு டிஸ்பிளே பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கிரியேட் எ கிளாஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரொடெக்டட் மெம்பர்ஸில் ஸ்கோர் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. பப்ளிக் மெம்பர்ல ரீட் ஸ்கோர், ரைட் ஸ்கோர் அப்படின்னு 2 ஃபங்க்ஷன் எழுத சொல்லியிருக்காங்க. ரீட் ஸ்கோர் இஸ் அக்செப்ட் த ஸ்கோர் ஃப்ரம் த யூசர், ரைட் ஸ்கோர் இஸ் டு டிஸ்பிளே இட். அண்ட் தென் என்ன சொல்லியிருக்காங்க, த கிளாஸ் ரிசல்ட், இன்னொரு கிளாஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் அப்படின்னு இஸ் டிரைவ் பப்ளிக்கலி, பப்ளிக்காக எது டிரைவ் பண்ணும், டெஸ்ட்டுங்கிற கிளாஸையும் ஸ்போர்ட்ஸுங்கிற கிளாஸையும் டெரைவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இட் கண்டெய்ன்ஸ் த ஃபாலோயிங் டீடைல்ஸ். என்னென்ன டீடைல்ஸ், ப்ரைவேட்டாக டோட்டல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் பப்ளிக்கில் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் என்ன பண்ணணும், அசைனிங் த சம் ஆஃப் மார்க் 1 மார்க் 2 ஸ்கோர் இன் டோட்டல். அதில் இன்வோக் த ரைட் ஃபங்க்ஷன், ரைட் ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணணும். ரைட் மார்க் இன்வோக் பண்ணுறதுனா கால் பண்ணுறது, ரைட் மார்க் ரைட் ஸ்கோர் எல்லாத்தையும் கால் பண்ணோம்னா என்ன டிஸ்பிளே ஆகும், இந்த நம்பர் மார்க் அண்ட் ஸ்கோர் அதோட டோட்டல் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்காக ஒரு C++ ப்ரோக்ராம் எழுதணும். அண்ட் we have to store the file name as hybrid அப்படிங்கிற ஃபைல் நேம்ல நம்மளே ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹைபிரிட் அப்படிங்கிற நேம்ல ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, let us see the program. எந்த ப்ரோக்ராமே இருந்தாலுமே சி ப்ரோக்ராம் மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் ரன் ஆகும். மெயின்குள்ள போன உடனே ரிசல்ட் அப்படிங்கிற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் ஆர்னு. எப்போ ஒரு மெத்தட் கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் மூலியமா தான் கால் பண்ணணும். ஸோ ரிசல்ட் அப்படிங்கிற கிளாஸ்க்கு ஆர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆர் டாட் டிஸ்பிளே அந்த ஆப்ஜெக்டை வச்சு ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இந்த ஃபங்க்ஷன் டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ரிசல்ட்டுக்குள்ள டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்றேன். இங்க வந்துடும். ஸோ இப்போ நம்னு ஒரு வேரியபிள், எஸ்னு ஒரு வேரியபிள், M1 M2ன்னு ஒரு வேரியபிள். யூசர் கிட்ட ரெஜிஸ்டர் நம்பர் தாங்கன்னு கேட்குறேன். தர வேரியபிளை நம்ல ஸ்டோர் பண்றேன். ரீட் நம் இந்த கொடுத்துருக்கிற யூசர்ட்டு இருந்து வாங்கின வேல்யூ வச்சு அனதர் ஃபங்க்ஷனை கால் பண்றேன், ரீட் அப்படின்னு சொல்லி நம்ம பேராமீட்டரை வச்சு. ரீட் நம்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இப்போ கால் பண்ணுது. see here read num அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஸோ ஆர் நம்பருக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுது,
கொடுக்குற யூசர் கொடுத்த வேல்யூ கொண்டு போய் rnum அப்படிங்கிற வேரியபிள்ல சப்ஸ்டியூட் பண்ணுது அந்த ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், என்டர் மார்க் 1 சொல்லி m1ல ஸ்டோர் பண்றோம், என்டர் மார்க் 2 m2ல ஸ்டோர் பண்றோம். அடுத்து ரீட் மார்க் 2 சொல்றோம். ஸோ ரீட் மார்க் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்றோம். யூசர் கிட்ட இருந்து வாங்கின 2 மார்க்கையும் பேராமீட்டரா பாஸ் பண்றோம். மார்க் 1 மார்க் 2ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் சி அவுட் என்டர் த ஸ்டோர்னு கேட்கணும். யூசர் கிட்ட இருந்து கிடைக்கிற ஸ்கோரை எஸ்ல ஸ்டோர் பண்றோம். ரீட் ஸ்கோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்றோம். ரீட் ஸ்கோர்னு வர ஃபங்க்ஷனை ஸ்கோர்ல கால் சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம யூசர் கிட்ட இருந்து ரெஜிஸ்டர் நம்பர் வாங்கியாச்சு, மார்க் 1 மார்க் 2 ஸ்கோர் எல்லாம் வாங்கி அந்தந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இதை டிஸ்பிளே பண்றதுக்கு எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், ரைட் நம்பர் ரைட் மார்க் ரைட் ஸ்கோர். ரைட் நம்பர்ல டிஸ்பிளே பண்றோம், ரைட் மார்க்ல டிஸ்பிளே பண்றோம், ரைட் ஸ்கோர்ல டிஸ்பிளே பண்றோம். அண்ட் ஃபைனலி என்ன பண்றோம், டோட்டல் ஃபைன் பண்றோம். டோட்டல் எப்படி ஃபைன் பண்றோம், மார்க் 1 மார்க் 2 ஸ்கோரை ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் கிடைச்சிடும். ஸோ இதுதான் இந்த சிபிபி ப்ரோக்ராம் அண்ட் we are going to run this சிபிபி ப்ரோக்ராம். சின்டாக்ஸ் நமக்கே தெரியும். அண்ட் ஃபைல் நேம் நம்ம என்னன்னு கொடுத்துருக்கோம், ஹைபிரிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஹைபிரிட்னு கொடுக்கும்போது ப்ரோக்ராம் கம்பைல் ஆகுது. ஸோ என்டர் த ரெஜிஸ்டர் நம்பர்னு கேட்குது. இட் இஸ் 1001 சொல்கிறேன், மார்க் 1 சொல்கிறேன், மார்க் 2 சொல்கிறேன், ஸ்கோர் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன டிஸ்பிளே ஆகுது, எனக்கு ரெஜிஸ்டர் நம்பர், மார்க் 1 மார்க் 2 ஸ்கோர் அண்ட் டோட்டல் என்ன அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிடுது. சரியா? ஸோ வி காட் அ C++ ப்ரோக்ராம். நம்ம கொஷினில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு அண்ட் தென் இதை ரன் பண்ணுறதுக்கான பைத்தன் ப்ரோக்ராம் ஆல்ரெடி இருக்கு. This is how we can execute a C++ program through Python. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். செகண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. Write a C++ program to print the boundary elements of a matrix and name the file as border.cpp. See, consider this is a 3x3 matrix. 3 rows இருக்கு, 3 காலம்ஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மேட்ரிக்ஸ்ல என்னத்தை மட்டும் டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்றாங்கன்னா பவுண்டரியை மட்டும். ஸோ கார்னர்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். யூசர் கிட்ட இருந்து ஒரு மேட்ரிக்ஸோட வேல்யூ வாங்கி கார்னர் எலிமெண்ட்ஸை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஷின். ஸோ எப்போ ஒரு மேட்ரிக்ஸ் வாங்கணும்னாலுமே we are using 2 for loop. எதுக்காகன்னு பார்த்தோம்னா I வேல்யூ நம்ம ரோஸா எடுத்துக்கணும், J வேல்யூ நம்ம காலம்ஸா எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி இருந்தா அதெல்லாம் ரோஸ் அண்ட் இப்படி இருந்தா அதெல்லாம் காலம்ஸ் அப்படின்னு சொல்றோம். I வேல்யூ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் குள்ள வருது. I ஈக்குவல் டு 0ன்னு செட் பண்ணுது. I less than 3ன்னு பார்க்குது. 0 is less than 3, that is true. I plus plus I வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுது. ஸோ உள்ள வராங்க, உள்ள வந்த உடனே ஒரு அனதர் J காலம் லூப் J ஈக்குவல் 0, J less than 3ன்னு செக் பண்ணுது. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ என்னவா இருக்கு, 0வா இருக்கு. அண்ட் இங்க I plus plus பண்றோம், hence I வேல்யூ becomes 1. இங்க J வேல்யூவும் 1 ஆயிடுது. ஸோ இந்த ஃபார் லூப் கண்டிஷன் முடிகிற வரைக்கும் இதுல 3 கண்டிஷன் செக் ஆகும். ஸோ I வேல்யூ 1 இருக்கு, அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகும்போது J வேல்யூ 2 ஆயிடும். I வேல்யூ 1 இருக்கு, இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது J வேல்யூ 3 ஆயிடும். ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் எப்படி இருக்கும், நமக்கு 0 1 இருக்கும், 0 0 0 0 1 0 2. ஸோ ரோஸ் காலம்ஸ், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணக்கும்னா I வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். இட் பிகம்ஸ் டு செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம் அண்ட் செகண்ட் ரோ தேர்ட் காலம் அது டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். I becomes 3, தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோல செகண்ட் காலம், தேர்ட் ரோல தேர்ட் காலம் இப்படின்னு 2 ஃபார் லூப் வச்சு நம்ம ஒரு மேட்ரிக்ஸோட வேல்யூ வாங்கிக்கலாம். இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா கார்னர் எலிமெண்ட்ஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணணும். அப்படின்னா எப்படி டிஸ்பிளே பண்ணலாம்னா ஐயோட வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா என்ன டிஸ்பிளே ஆகும், ரோஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும், 0th ரோ மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஐயோட வேல்யூ ஜேவோட வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா 0th காலம் டிஸ்பிளே ஆகும். ஸோ when I வேல்யூ becomes 0னா இந்த ரோ டிஸ்பிளே ஆகும், J வேல்யூ 0னா இந்த காலம் டிஸ்பிளே ஆகும். ஸோ அடுத்து என்ன பண்றோம்,
see first program பார்த்துக்கலாம் அப்புறமேட்டா நாம explain பண்ணலாம் first ஒரு n ஒரு variable sum ஒரு variable enter the order of the matrix 3x3 matrix என்னன்னு கேட்டுக்கறோம் row வந்து m லயும் column வந்து n லயும் ஸ்டோர் ஆயிடும் சோ ஒரு matrix நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் user கிட்ட இருந்து வாங்குறோம் I equal to 0 I less than the row I plus plus j equal to 0 j less than the column j plus plus user கிட்ட இருந்து matrix ஓட வேல்யூவை input வாங்கிக்கிறோம் சோ இப்போ matrix mat of m of n குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு எப்படி பவுண்டரியை மட்டும் டிஸ்ப்ளே பண்ணலாம்னா அதே மாதிரி ரெண்டு for loop குள்ள I equal to 0 ங்கற values j equal to 0 ங்கிறது I equal to m minus 1 j equal to n minus 1 சோ எங்க அப்படி இருக்குன்னா I equal to 0 னா இந்த row ஃபுல்லா I equal to 0 வா இருக்கும் j equal to 0 னா இந்த column ஃபுல்லா j equal to 0 வா இருக்கும் I equal to n minus 1 னா so மொத்த 3 columns இருக்கு so இந்த column ஃபுல்லா last column ஃபுல்லா டிஸ்ப்ளே ஆகும் and j equal to n minus 1 னா இந்த column ஃபுல்லா டிஸ்ப்ளே ஆகும் இந்த 4 conditions தான் நமக்கு மெயின் நீங்க சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் I equal to 0 j equal to 0 னா I equal to 0 னா இந்த row j equal to 0 னா இந்த column I equal to m minus 1 னா இந்த row j equal to n minus 1 னா இந்த column so இத மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணு அப்படிங்கற program so program குள்ள ரெண்டு for loop if I equal to 0 or j equal to 0 I value m minus 1 இருந்தாலும் j value n minus 1 இருந்தாலுமே அதை என்ன பண்ணு டிஸ்ப்ளே பண்ணு கார்னர் பார்டர் எலிமெண்ட்ஸ் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணு அப்படினு சொல்றோம் இந்த program ரன் பண்ணி பார்க்கலாம் சோ என்னன்னு சேவ் பண்ண சொல்லிருக்காங்க நம்ம program save the program as border.cpp அப்படினு சொல்லிருக்காங்க and I am going to execute the program same command தான் and program name border so enter the order of the matrix ன்னு கேக்குது நான் 3, 3 matrix அப்படினு தரேன் input the matrix elements 1 2 3 4 5 6 7 8 9 3, 3 matrix னா 9 elements இருக்கும் so boundary matrix பாருங்க 1 2 3 4 6 7 8 9 இந்த 5 டிஸ்ப்ளே பண்ணல boundary elements எல்லாம் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணுது so இத நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இந்த ஒரு சிம்பிள் கண்டிஷனை மட்டும் ஓகே and இந்த லெசனோட first 1 marks evaluation பார்ட் பாருங்க which of the following is not a scripting language அப்படினு பார்த்தோம்னா HTML is not a scripting language importing C++ program in Python programming is called as wrapping அப்படினு பார்த்திருக்கோம் expansion of API is application programming interface a framework for interfacing Python and C++ is Boost and which of the following is a software design technique to split your code into separate parts so modular programming la dhaan paatha program is divided into modules அப்படினு சொல்லி the module which allows your interface to interface with the Windows operating system so OS module மூலமா தான் நம்ம Windows operating system கூட interact பண்ண முடியும் get opt will return an empty array if there is no int splitting strings to so நம்ம get opt ல பார்த்திருக்கோம் opts அப்படின ஒரு லிஸ்ட் இருக்கும் args அப்படின ஒரு லிஸ்ட் இருக்கும் so ஸ்ப்ளிட் பண்ணதெல்லாம் opts ல போய் ஸ்டோர் ஆகும் எரர் இல்ல அப்படினா args வேரியபிள் எம்டியா இருக்கும்னு சொல்லிருக்கோம் get opt ல எந்த எரருமே இல்ல அப்படினா args வேரியபிள் என்னவா இருக்கும் எம்டியா இருக்கும் அப்படினு சொல்லி பார்த்திருக்கோம் next one is identify the function call statement இதுல function call இது condition check இங்க தான் நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்றோம் சோ எது function call அப்படினு சொல்றோம் main sys.org இத தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஃபங்க்ஷனை கால் பண்ற ஸ்டேட்மென்ட் அப்படினு சொல்றோம் which of the following can be used for processing text numbers images and scientific data so python வச்சு தான் பண்ண முடியும் what does double underscore name double underscore contains double underscore name double underscore ல என்ன இருக்கும் பைத்தானோட ஃபைல் நேம் இருக்கும் okay that's it for today's class we'll meet in the next class thank you students